அர்ஜுனா ராமநாதன். ராமநாதன் அர்ஜுனா. யாழ்ப்பாணத்திலிருந்து இண்டிபெண்டா சுயேட்சையா தேர்வு செய்யப்பட்ட ஒரு பார்லிமெண்டேரியன். உண்மையிலே நேத்து பார்லிமெண்ட்ல பேசும்போது இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் அப்படின்னு பிரபாகரனை பத்தி பேசுறாரு. சோ இந்த அளவுக்கான ஒரு ஒரு கேரக்டர் இருந்து டப்புன்னு இங்க இலங்கை அரசியல்ல தோன்றியது. இதற்கு பின்னணி என்ன, இவருடைய அணுகுமுறை என்ன? இந்த ராமநாதன் விடுதலை புலி அமைப்பை சேர்ந்தவர். இவங்க அப்பா தானே சார் ராமநாதன்? ராமநாதன் அர்ஜுனானுடைய தந்தையார். இந்த போர்ல காணாமல் போனவர்களுடைய அவரும் ஒருத்தர். ஓகே, என்னவா இருந்தாரு விடுதலை புலி அமைப்புல? அவரு விடுதலை புலி அமைப்புல காவல்துறை இருக்கு இல்லையா, அதுல 2ஆம் தலைமை இடத்துல இருக்கார் ராமநாதன். ஓகே. அதே மாதிரி அர்ஜுன ராமநாதன் ஜாஃப்னாவில் மெடிக்கல் ஆபீசரா வேலை செய்யறார். அந்த சாவகச்சேரியில அவர் வேலை செய்யும் போது அங்க நடந்த மெடிக்கல் துறையில நடக்கிற ஊழல்கள் இருக்கு இல்லையா, பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இத மக்கள் மத்தியில கொண்டு வராரு, இத பிரச்சனை ஆக்குறாரு, அங்க வேலை செஞ்சவங்களோட சண்டை போடுறாரு. அப்ப இருந்தே தன்னுடைய ஃபேஸ்புக் லைவ் மூலமா இந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட he acts like a whistle blower. அதுவும் முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும், விடுதலை புலி அமைப்புக்கு எதிராக செயல்பட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை மக்கள் ஏத்துக்கவே இல்லை. இவங்களை முகத்துக்கு நேரா சிரிச்சு பேசினாலும் மனசுல இவங்க துரோகிகள்ன்றதுல உறுதியா இருக்காங்க. இப்ப இது போல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும்போது டாக்டர் அர்ஜுனா வைத்தியநாதன் ஒருத்தன் நடுவுல நிக்கிறான். புரியுது. அவன் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறான், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு என்ன வருது? பொய்யான அரசியல்வாதிகள் உண்மையா பிரச்சனையை பேசுற ஒருத்தன், அவன் அரசியல்வாதி கிடையாது. ஆனா இன்னொரு கேள்வியை நம்ம போட்டு பார்க்கணும். அர்ச்சுனா ராமநாதன் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அப்ப அர்ச்சுனா ராமராஜன் வெற்றி அடைஞ்சிட்டனால அர்ச்சுனா ராமநாதன் ஒரு சிறந்த அரசியல்வாதி நம்ம முடிவுக்கு வந்துருவோமா? அப்படின்னா வரக்கூடாது. அர்ச்சுனா ராமநாதனுடைய அந்த பேச்சு இருக்கு இல்லையா, முதல் பார்லிமெண்ட் பேச்சு, அதுல ஒரு விஷயத்தை சொன்னாரு, அது நீங்களும் கூட சொன்னீங்க. இருந்தால் தலைவன், இல்லாவிட்டால் கடவுள், இல்லையே கடவுள். அது எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு புல்லரிப்பு கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருந்தது. பிரபாகரன் என்கிற மாபெரும் தியாக தலைவனை தவிர ஸ்ரீலங்கா அரசியல் செய்யறதுக்கு வேற தலைவர்களே கிடையாது. நீங்க ஸ்ரீலங்கா தமிழ் அரசியல் செய்யணும் அப்படின்னா நீங்க பிரபாகரனை பற்றி பேசியே ஆகணும். ஆனா இத அங்க ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது a kind of an attention seeking process. could be, அது மறுக்கல, ஆனா மேபி. ஆனா அந்த பேச்சுவார்த்தையை நானும் ஒரு நிமிஷம் ஒரு என்ன வார்த்தை என்னால சொல்றதுன்னு தெரியல, எனக்கு ஒரு நெகிழ்ச்சியை கொடுத்த நிமிடம், நிமிடம் அது. அதே மாதிரி டாக்டர் இன்குலாப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் ஒரு கவிதை சொல்லுவாரு. அதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு பிரபாகரனை அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுருவேன். அவர் பிரபாகரனை சொல்லும் போது இதான் சொல்லுவார், பருந்தை எதிர்க்கிற தாய்க்கோழியை பார்த்தா சொல்கிறாய் இது தீவிரவாதம் என்று. இதை விட ஒரு அழகா பிரபாகரனுக்கு சொல்ற, அது தாய்க்கோழிங்க. அது பிரபாகரன் என்கிறது ஒரு தாய்க்கோழி. சார் வணக்கம். சார் வணக்கம் ஃபெலிக்ஸ். அர்ஜுனா ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாணத்திலிருந்து இண்டிபெண்டா சுயேட்சையா தேர்வு செய்யப்பட்ட ஒரு பார்லிமெண்டேரியன். அவருடைய வெற்றியே ஒரு வியப்பா இருக்குது. ஒரு பெரிய அரசியல் பின்புலம்லாம் கிடையாது, ஒரு மருத்துவர். இந்த சமூக ஊடகங்கள்ல தன்னை பிரபலப்படுத்தி இன்னைக்கு ஒரு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு சுயேட்சையா தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்பியா இருக்கிறாரு. ஒரு பக்கம் தமிழர்களுக்கான கட்சின்னு சொல்லப்படுறதெல்லாம் படுதோல்வி அடையுது, இவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த வெற்றி எப்படி? இவர் ஒரு பார்லிமெண்டேரியனா இல்ல ஒரு இண்டிவிஜுவலா இவர் எப்படி? ஏன்னா அண்மையில நேத்து பார்லிமெண்ட்ல பேசும்போது இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் அப்படின்னு பிரபாகரனை பத்தி பேசுறாரு. சோ இந்த அளவுக்கான ஒரு ஒரு கேரக்டர் இருந்து டப்புன்னு இங்க இலங்கை அரசியல்ல தோன்றியது. இதற்கு பின்னணி என்ன, இவருடைய அணுகுமுறை என்ன? இதான் உங்கள்கிட்ட நான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஸ்ரீலங்காவில் நாம இன்னைக்கு அரசியல்ல ஒரு 12 ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கோம். 10-12 ஆண்டுகளாக பிரபாகரனுடைய போர், விடுதலை புலி அமைப்பினுடைய போர், அதனுடைய முடிவு, அதற்கப்புறம் அரசியல். புரியுது. இப்ப ராஜபக்ஷே இவங்களுடைய அரசியல் கிட்டத்தட்ட இந்த ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட எக்கனாமிக் புரட்சிக்கு அப்புறம் அப்படியே அடங்கி போச்சு.
அத காரணமா வச்சு ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது. அனுரகுமார திசநாயக்கே அவர் தான் இப்ப ஆட்சிக்கு வராரு. ஆனா இந்த ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட புரட்சி இருக்கு இல்லையா, அதுல அவருடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. ஆனா அதற்கு முன்னாடியும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அரசியல் செயல்பாடு இருக்கு. என்ன அரசியல் செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா, ஜேபிவிபின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கள ஒரு அமைப்பு இருக்கு. சிங்கள அமைப்பு கிட்டத்தட்ட விடுதலை புலி அமைப்பு போலவே ஒரு சிங்கள அமைப்பு. அங்க அவங்க ஆயுதம் தாங்கி சிங்கள அமைப்புன்னு சொல்ல முடியாது, அது இடதுசாரி அமைப்பு, கம்யூனிஸ்ட் அமைப்பு. இடதுசாரி சிங்கள அமைப்பு. இடதுசாரி சிங்கள அமைப்பு. அவங்க எப்படி விடுதலை புலி அமைப்பு போராட்டம் செஞ்சாங்களோ, ஆயுத போராட்டம் செஞ்சாங்களோ, அதே போல ஆயுத போராட்டம் செய்யறாங்க. அதன் காரணமாக ஒடுக்கப்படுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க இயக்கம் தோல்வி அடையுது. அதன் காரணமா அவங்க வந்துட்டு தன்னுடைய போராட்ட வடிவத்தை மாற்றி இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் அவங்களுடைய எலெக்ஷன்ல ஜெயிச்ச எம்பிக்கள் வெறும் 3 பேர் மட்டும்தான். இன்னைக்கு 150க்கு மேற்பட்ட எம்பிக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கட்சியில இருந்து. ஏகேடின்றதான் ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல எல்லாரும் சொல்றாங்க. வெறும் 3 பேர் மட்டும்தான் பழைய எம்பிக்கள். மற்ற அத்தனை பேருமே இன்னைக்கு புது எம்பிக்களா வந்து கட்சிக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல அவருடைய கட்சிக்காக 3 தமிழ் எம்பிக்களும் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த தமிழ் எம்பிக்கள் தமிழர் எம்பிக்களா இருப்பாங்களா இல்ல கட்சி எம்பிக்களா இருப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இது வரைக்கும் அவங்களுடைய குரல் எங்கேயுமே பதிவாகல. ஆனா யாழ்ப்பாணத்துல நடந்த தேர்தல்ல டாக்டர் அவர் வந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிற ஒரு நபர் வந்து எல்லா கட்சிகளையும் வீழ்த்திட்டு தான் தனிப்பட்ட முறையில ஜெயிச்சு வர்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் வந்து ஊசி சின்னம். நம்ம டாக்டர்கள் பயன்படுத்துற ஊசி இருக்கு இல்லையா, அதுதான் அவர் சின்னமா வச்சிருக்காரு. 3 மாசம் தான் அவரு இந்த எம்பி பதவியை வந்து கேட்ச் பண்றதுக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கு இல்லையா, தமிழரசு கட்சி, அப்புறம் சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிகள், இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இந்த அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் யாழ்ப்பாணத்துல பெரிய அளவு வெற்றி பெற முடியல. சரி. ஆனா ஒரு தனி நபரா அர்ச்சனா ராமநாதன் வெற்றி பெறாரு. எப்படி இது முடிஞ்சது? ஏன் இந்த பெரிய கட்சிகள் வெற்றி பெற முடியல? இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா அர்ச்சனா ராமநாதனுடைய வெற்றியை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. இந்த ராமநாதன் விடுதலை புலி அமைப்பை சேர்ந்தவர். இவங்க அப்பா தானே சார் ராமநாதன்? அர்ஜுனானுடைய தந்தையார். இந்த போர்ல காணாமல் போனவர்களுடைய அவரும் ஒருத்தர். ஓகே. என்னவா இருந்தாரு விடுதலை புலி அமைப்புல? அவரு விடுதலை புலி அமைப்புல காவல்துறை இருக்கு இல்லையா, அதுல 2ஆம் தலைமை இடத்துல இருக்கார் ராமநாதன். ஓகே. ஆனா அரசு அவருக்கு வந்து இறப்பு சான்றிதழ் வழங்கிட்டாங்க. ஆனா அவருடைய இறப்பை யாருமே பார்க்கல. ஆனா இறப்பு சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. சோ அப்ப இந்த ஒரு கோடு வச்சு பார்க்கும்போது குடும்ப அளவுலயே அவங்க வந்து விடுதலை புலி அமைப்புல உள்ள இருந்திருக்கிறாங்க. ஓகே. பட் இதுல நிறைய பேர் கேள்வி கேட்கிறவங்க இருக்காங்க, சந்தேகத்தை எழுப்புறவங்க இருக்காங்க. ஏன்னா விடுதலை புலி அமைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த உண்மையும் அவ்வளவு ஈஸியா யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. புரியுது. அதன் காரணமா நம்ம வந்து உறுதியா அறுதிட்டு இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே நேரத்துல ஒரு சிலர் வந்து அர்ஜுனா ராமநாதனுடைய தந்தையார் வெறும் மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. விடுதலை புலி அமைப்புக்கு சும்மா தேவைக்கு மொழிபெயர்ப்பாளரா மட்டுமே பயன்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஆனா நம்ம தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து சொல்லும் போது அவர் விடுதலை புலி அமைப்புல மிகப்பெரிய பொறுப்புல இருந்தவர் அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு. அதே மாதிரி அர்ச்சுனா ராமநாதன் இந்த எம்பி பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஜாஃப்னாவில் மெடிக்கல் ஆபீசரா வேலை செய்யறார். ஜாஃப்னாவில் இருக்கக்கூடிய சாவகச்சேரின்ற இடத்துல, யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய சாவகச்சேரின்ற இடத்துல, அந்த சாவகச்சேரியில அவர் வேலை செய்யும் போது அங்க நடந்த மெடிக்கல் துறையில நடக்கிற ஊழல்கள் இருக்கு இல்லையா, பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இதை மக்கள் மத்தியில கொண்டு வர்றாரு. இதை பிரச்சனை ஆக்குறாரு. அங்க வேலை செஞ்சவங்களோட சண்டை போடுறாரு. இதன் காரணமா மக்கள் மத்தியில அவருக்கு வந்து முகம் வெளியில தெரிய ஆரம்பிக்குது, பிரச்சனைகள் வருது. அதன் காரணமா அவரும் பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறார். அப்ப இருந்தே தன்னுடைய Facebook லைவ் மூலமா இந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட he acts like a whistle blower. ஓகே. சோ அது வந்து அவர் அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிட்டு போகுது.
அதை அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த 3 மாச காலத்துல தன்னுடைய எலெக்ஷனுக்கும் அதை பயன்படுத்திக்கிறார். அது மக்களை வந்து போய் அழகா ரீச் ஆயிடுச்சு. ஆனா இப்ப இவரை நம்ம அர்ச்சுனா ராமநாதன் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய நிலைமைகளை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அர்ச்சுனா ராமநாதன் எந்த அளவுக்கு தேவையானவர், எந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் வந்து கட்சிகள் புரிஞ்சுக்கணும்ன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்ரீதரன், சுமந்திரன் இவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் அரசு கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. ஆமா. அதுல வந்து ஸ்ரீதரன் தான் இன்னைக்கு எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாழ்ப்பாணத்துல இருந்து. ஆனா சுமந்திரன்றவர் தான் தலைவரா இருக்கார். ஆனா இவங்க நான் பெரியவரான்னு போட்டியில கட்சிய கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இப்ப இது மக்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுத்திருக்குது. அது இல்லாம யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் டக்ளஸ் தேவானந்தா, கருணா, பிள்ளையான், அங்கசன் இப்படி போல காட்டி கொடுக்கக்கூடிய தலைவர்களும் இருந்திருக்கிறாங்க. இந்த காட்டி கொடுக்கிற தலைவர்களை தமிழ் மக்கள் ஏத்துக்கவே இல்லை. அதுவும் முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும், விடுதலை புலி அமைப்புக்கு எதிராக செயல்பட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை மக்கள் வந்து ஏத்துக்கவே இல்லை. இவங்களை முகத்துக்கு நேரா சிரிச்சு பேசினாலும் மனசுல இவங்க துரோகிகள்ன்றதுல உறுதியா இருக்காங்க. அதே மாதிரி சங்கு சின்னம்னு ஒரு சின்னத்துல போட்டிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த சில அரசியல்வாதிகள் எல்லாம் கூட தாங்க சங்கு சின்னத்தை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப இந்த எலெக்ஷனுக்கு நிறைய வேலைகள் செஞ்சாங்க. தமிழ்நாட்டில இருந்து மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சங்கு சின்னத்தை வந்து ஸ்ரீலங்கா தமிழர்கள் ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுல இருந்த அமைப்புகள் பாத்தீங்கன்னா டெலோ, பிளாட், EPRLF இந்த அமைப்புகளை சேர்ந்தவங்க தான் அதுல இருந்தாங்க. இந்த சங்கு சின்னத்துல போட்டிக்கிட்டவர்கள் இவங்கெல்லாம் பெரும்பாலும் ரா அமைப்போட நெருங்கிய தொடர்புடையவர்களாகவே இருந்தாங்க. அதன் காரணமாகவும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்கள் அந்த ரா அமைப்போட தொடர்புடைய இந்த தலைவர்களை முழு நம்பிக்கையோட ஏத்துக்க தயாரா இல்லை. அதே மாதிரி இந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, விடுதலை புலி அமைப்பை சேர்ந்தவங்களை காட்டி கொடுக்கறதும் அவர்களை பழிவாங்கிறதும் இவங்களுடைய ஒரு செயல்பாடுகளாவே இருந்துகிட்டே இருந்திருக்குது. அதன் காரணமா தான் இவங்களை வந்து மக்கள் வந்து முழுசா ஏத்துக்கல. அதே மாதிரி இந்த அமைப்புல இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அங்க போராட்ட காலத்திலேயே மாச சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க அரசுகிட்ட மாச சம்பளம் வாங்கிட்டு தான் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க வந்து அமைப்பு நடத்துறதே ஸ்ரீலங்கா அரசுக்காக, இந்திய அமைப்புக்காக. அந்த விஷயங்களும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குது. இவர்கள் வியாபார நோக்கோட செயல்பட்டு இருக்காங்கன்றத வந்துட்டு ஸ்ரீலங்கா மக்கள் வந்து உறுதியா புரிஞ்சுக்கிறாங்க. அதன் காரணமாகவும் இவங்க வந்துட்டு இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல இவங்க எல்லாம் வந்து நிக்கும் போது, சங்கு சின்னத்துல நிக்கும் போது சங்கு சின்னம் பெரிய விஷயமா சோபிக்காமலே போயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே தமிழ் தேசியம்னு ஒண்ணு கட்டமைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கே இல்லாம போயிடுது இவங்க எல்லாருக்கும். இவங்க வந்து எல்லாமே எலெக்ஷன்ல இருக்காங்களே ஒழிய, அதாவது இவங்க கிட்டத்தட்ட ஒரு நம்ம சினிமா நடிகர்களுடைய ரசிகர் மன்றங்கள் போல ஒரு தன்னை முன்னிறுத்துறது தான் குறியா இருந்தாங்களே ஒழிய, கொள்கைகளையோ தமிழ் தேசியத்தையோ முன்னிறுத்துறதுல இவங்க வந்து குறி இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, இவங்களுக்கு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம போகுது. அரசியலுக்கு தேவை முக்கியமானது கொள்கை, அரசியலுக்கு தேவையானது டெஸ்டினேஷன், நம்ம எங்க போய் ரீச் ஆகணும்னு தெரியணும் இல்லையா. அது இல்லாம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வந்து வேற மாதிரி போகுது. அதே மாதிரி இன்னும் மிக கொடுமையான ஒரு விஷயம், இவங்க இந்த துணை அமைப்புகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, போர் முடிஞ்ச உடனே அந்த கேம்ப்ல இருந்தாங்க இல்லையா, அத்தனை விடுதலை புலிகள் மிச்சம் தப்பி இருந்தவங்க, விடுதலை புலி அமைப்புக்கு உதவி செஞ்சவங்க எல்லாம் அந்த கேம்ப்ல போய் காட்டி கொடுத்த வேலையும் இவங்க செஞ்சிருக்காங்க. யாரு? இந்த டெலோ அமைப்புகள் இருந்தவங்களா? மற்ற அமைப்புகள், அந்த சங்கு சின்னத்துல நின்னவங்க, மற்ற அமைப்புகள் இருந்தவங்க, இன்னைக்கு அரசியல்வாதின்னு தன்னை காட்டிக்கிறவங்க எல்லாம். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகுது, மக்களுக்கு இவர்கள் மீது, இவங்க கேம்ப்ல இருந்து எல்லாருமே கேம்ப்ல இருந்து தான் வெளியில வந்திருக்காங்க. அந்த போர் நடக்கும் போது அத்தனை பேருமே கேம்புக்குள்ள போய் தான் வெளியே வரணும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே இவங்க எல்லாருக்கும் யார் துரோகின்றது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. யாரு வாய்ப்போட சுத்திக்கிட்டு இருக்காங்க, யாரு வந்து காட்டி கொடுக்குறாங்கன்றதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. அதன் மூலமா மக்களுக்கு ஏற்பட்ட துரோகம் என்னன்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கூட நான் பேசும்போது, தமிழ் மக்கள்லாம் ஸ்ரீலங்காவை சேர்ந்த தமிழ் மக்கள் கூட பேசும்போது, இன்னைக்கு காலையில கூட ஒரு நண்பர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஆனா நீங்க எங்க போனாலும் யாரோ ஒருத்தர் எப்படியோ ஒருத்தர் இயக்கத்தோட வந்து நின்றுவார் என்ன அப்படின்றான். நாங்க இயக்கத்தை என்னைக்குமே விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றான்.
நீங்க வந்து உங்க இயக்கத்துல நீங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா உங்களை சேர்ந்த ஒருத்தர் இயக்கத்துல இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்ப இயக்கமும் மக்களும் வேறு வேறு கிடையாது அப்படின்றதுல உறுதியா அவர் சொல்றாரு. அதே மாதிரி ஒரு சில மற்ற கட்சிகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவங்களுடைய கட்சிகள்லாம் வந்து குடும்பம் சார்ந்த கட்சிகளா செயல்பட்டுச்சு அப்படின்ற வந்து குற்றச்சாட்டும் மக்கள் வந்து சொல்றாங்க. இப்ப இது போல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும்போது டாக்டர் அர்ஜுனா வைத்தியநாதன் ஒருத்தன் வந்து நடுவுல நிக்கிறான். புரியுது. அவன் மக்களுடைய பிரச்சனைகளை வந்துட்டு பேசுறான். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு என்ன வருது? பொய்யான அரசியல்வாதிகள் உண்மையா பிரச்சனையை பேசுற ஒருத்தன். அவன் அரசியல்வாதி கிடையாது. அவன் பிரச்சனையை பேசுற உடனே மக்கள் எல்லாமே ஆதரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புலம்பெயர்ந்த பல அமைப்புகள் இருக்கு இல்லையா, மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அர்ச்சனாவுக்கு பின்னாடி ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பணம் கொடுக்கறாங்க. இது எல்லாம் நடக்குது. இதன் காரணமா தான் அந்த முக்கியமா இந்த எலெக்ஷன் டைம்ல முழுக்க 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 ஆன்லைன் ப்ரொபகண்டா தான் நடக்குது. யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் தான் இந்த ப்ரொபகண்டாவே அர்ச்சனாவுக்கு நடக்குது. அதே மாதிரி அந்த போஸ்டர் ஒட்டுவாங்க இல்லையா, அந்த போஸ்டர் எத்தனை போஸ்டர் அடிச்சேன்னு கேட்டா அர்ச்சனா ராமநாதன் வந்து வெறும் 1000 போஸ்டர் தான் அடிச்சேன்னு சொல்றான். It's just only 1000 printed 1000 copies. அப்ப ஜாஃப்னாவுல சாவகச்சேரியில எலெக்ஷன் நிக்கிற ஒருத்தன் வெறும் 1000 மட்டும் தான் அடிச்சிருக்கான். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா அவன் முழுக்க முழுக்க ஆன்லைனை தான் நம்மளுடைய எலெக்ஷன் ப்ரொபகண்டாவுக்கே பயன்படுத்தி இருக்கிறான். சோ அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் இருக்கு இல்லையா, அதுல அவன் நிக்கவே இல்லை. முழுக்க முழுக்க குழுக்களை உருவாக்கி அந்த குழுக்கள் மூலமா தகவல்களை மக்களுக்கு பரப்பியிருக்கிறாங்க. இப்போ பெரிய அரசியல் திறனாய்வு செய்யக்கூடிய ஸ்ரீலங்கா மக்கள் இருக்காங்க இல்லையா, வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க? கட்சிகள் செய்ய தவறிய விஷயங்கள் இது அப்படின்றாங்க. அவங்க கட்சிகள் வந்து மக்களோட போய் சேர்றதுக்கு, மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கு என்ன வேலைகளை செய்யணுமோ அதை சரியா செய்யல, அதை அர்ச்சனா ராமநாதன் கரெக்டா செஞ்சனால அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்றாங்க. ஆனா இன்னொரு கேள்வியை நம்ம போட்டு பார்க்கணும். அர்ச்சனா ராமநாதன் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அப்ப அர்ச்சனா ராமராஜன் வெற்றி அடைஞ்சிட்டனால அர்ச்சனா ராமநாதன் ஒரு சிறந்த அரசியல்வாதி நம்ம முடிவுக்கு வந்துருவோமா? அப்படின்னா வரக்கூடாது அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டாயமா இருக்கு. ஏன் என்ன காரணம்? ஏன்னா அர்ச்சனா ராமநாதனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு 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 தெளிவான ஒரு இதுக்கு வரமாட்டாங்க யாருமே. அர்ச்சனா ராமநாதனுடைய செயல்பாடுகளை நம்ம வந்து பார்க்கணும். பார்லிமெண்ட்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள போறார் இல்லையா, உள்ள போன உடனே எதிர்கட்சி தலைவர் சீட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டார். அதன் காரணமா அங்க பிரச்சனை வருது. அப்புறம் அர்ச்சனா ராமநாதன் சீட்டை விட்டு எழுப்பி அனுப்பி வேற இடத்துக்கு அனுப்புறாங்க. எழுந்த சொல்லும் போது எழுத மாட்டேன்றாரு. ஒரு பிரச்சனை உருவாகுது. அதன் காரணமா ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான பதவின்றது வந்து சீட்டுன்றது வந்து ஒரு மரியாதைக்குரிய சீட்டு. அதுல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அப்ப வந்து அறிய காமெடியன் அப்படின்ற கேள்வி வந்து போகுது அந்த இடத்துல. சோ அப்ப நீங்க வந்து விளம்பரத்துக்காக எதை வேணாலும் செய்யலாமா அப்படின்ற கேள்வி மட்டும் அந்த இடத்துல நான் போட்டு நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இன்னும் ஒரு விஷயமும் நான் பார்க்க ஆசைப்படுறேன். அர்ச்சனா ராமநாதனுடைய அந்த பேச்சு இருக்கு இல்லையா, முதல் பார்லிமெண்ட் பேச்சு, அதுல ஒரு விஷயத்தை சொன்னாரு. அது நீங்களும் கூட சொன்னீங்க. இருந்தால் தலைவன், இல்லாவிட்டால் கடவுள், இல்லையே கடவுள். அது வந்து எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு புல்லரிப்பு கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருந்தது. பிரபாகரன் என்கிற மாபெரும் தியாக தலைவனை தவிர ஸ்ரீலங்கா அரசியல் செய்யறதுக்கு வேற தலைவர்களே கிடையாது. நீங்க ஸ்ரீலங்கா தமிழ் அரசியல் செய்யணும் அப்படின்னா நீங்க பிரபாகரனை பற்றி பேசியே ஆகணும். இல்ல அது மட்டும் இல்ல, அவர் அந்த உரையில மேதகு அவர்களை வணங்கிதான் அப்படிதான் அந்த உரையை ஆரம்பிக்கிறாரு. ஆமா ஆமா. இதுவே வந்து இவ்வளவு நாள் அங்க உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் தவிர்த்த இல்லைன்னா பயந்த ஒரு துவக்கம், ஒரு பேச்சு இல்லையா அது? ஆமா ஆமா. ஆனா இத அங்க ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது a kind of an attention seeking process. could be. அது மறுக்கல. ஆனா மேபி. ஆனா அந்த பேச்சுவார்த்தையை நானும் வந்து ஒரு நிமிஷம் ஒரு என்ன வார்த்தை என்னால சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு நெகிழ்ச்சியை கொடுத்த நிமிடம் அது. இன்னைக்கு பிரபாகரன் என்ற அந்த ஆளுமையை தாண்டி ஸ்ரீலங்கா அரசியல் செய்ய முடியாது.
ஆனா என்ன கொடுமையான ஒரு விஷயம்னா, நம்ம பிரபாகரன் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். அவருக்கு கிட்டத்தட்ட 70 ஆண்டு முடிஞ்சு போச்சு. ஆமா. அவர் பிறந்து 70 ஆண்டு முடிஞ்சு போச்சு. அவருடைய பிறப்பு அந்த பிறந்த நாள் நிகழ்வை வந்து சிவாஜி லிங்கம் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அங்க ஜாஃப்னாவில் அவருடைய இல்லத்துல 70 மரக்கன்றுகளை நட்டு 70 தென்னை மரங்களை கொடுத்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அதன் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்குல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் அனுரகுமார திசநாயக்கனுடைய ஆட்சி இனி தமிழர்கள் மீது இந்த போல வழக்குகள்லாம் பெருசா பாயாது அப்படின்னு சொன்னாலும், இது போல விஷயங்கள்ல அவங்க திருப்பியும் ரொம்ப ரொம்ப பலமா செயல்படுற மாதிரி தான் தெரியுது. ஓகே. அப்ப இன்னொன்னு நம்ம திருப்பி ஏற்கனவே பார்த்தோம். திருப்பி வந்து பிரபாகரன் அப்படின்ற ஒரு ஆளுமையை பற்றி நம்ம திருப்பி பேசிட்டு இருக்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி, உலகம் முழுக்க இருக்கிற பரவி இருக்கிற தமிழர்களும் நிறைய பேரு அவருடைய குழந்தைகளுக்கு பிரபாகரன் பேர் வைக்கிறத நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? ஆமா ஆமா. நான் எங்க வீட்லயும் பிரபாகரன் பேர் வச்சிருக்கிறோம். எங்க வீட்லயும் பிரபாகரன் பேர் வச்சிருக்கிறோம். எங்க அப்பாட்ட வந்து நான் கேட்கும்போது இந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது எங்க அப்பா சொன்ன முதல் பேர் பிரபாகரன். அதோட ஒரு மகிழ்ச்சியான இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட நண்பர் ஒருத்தருக்கு பேர் பிரபாகரன். அவரு நான் சந்திச்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது. நான் அவர்கிட்ட போயிட்டு என்ன பேரு அப்படின்னு கேட்டேன். துர்கா அப்படின்னாரு. என்னையா சாமி பேர் வச்சிருக்க அப்படின்னா, ஏன் பிரபாகரன் துர்காங்க. நான் அதுக்கு மேல ஒண்ணுமே பேசல. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு புரியுதா? புரியுது. பிரபாகரனுடைய மகளுடைய பெயர் துர்கா. துர்கா. அதே தன்னுடைய மகளுக்கும் துர்கான்னு பேர் வைக்கிற. அப்ப பிரபாகரன் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், புரியும் இல்லைங்களா? அதே மாதிரி டாக்டர் இன்குலாப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் ஒரு கவிதை சொல்லுவாரு. அதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து பிரபாகரனை வந்துட்டு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுருவேன். அவர் பிரபாகரனை சொல்லும் போது இதான் சொல்லுவார். பருந்தை எதிர்க்கிற தாய்க்கோழியை பார்த்தா சொல்கிறாய் இது தீவிரவாதம் என்று. இதை விட ஒரு அழகா பிரபாகரனுக்கு சொல்ற. அது தாய்க்கோழிங்க. அது பிரபாகரன் என்கிறது ஒரு தாய்க்கோழி. தாக்க வருகிற பருந்துகளை தன் குஞ்சுகளை காப்பாத்துது. அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கோழி தான் அந்த பிரபாகரன். அப்படி ஒரு பெரிய ஈழத்தமிழர்களை இன்னும் பிரபாகரன் என்ற பெயரை வைத்து ஒருங்கிணைத்து ஒரு அரசியலை கட்டமைக்க முடியும்னு நம்புறீங்களா? ஆமா, கட்டாயம். பிரபாகரன் பெயர் தவிர வேற எந்த பெயருமே ஈழத்தமிழர்களை கட்டமைக்க. அதை இவர் செஞ்சாருன்னா அர்ஜுனா செய்ய தொடங்கி இருக்காரு. அர்ஜுனா செய்யறதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்றது என்னுடைய எண்ணம். அர்ஜுனா செய்ய தகுதியான ஆட்கள் இல்ல. ஏற்கனவே அங்க தமிழ் அரசியல்வாதிகள் நிறைய பேர் அரசியல்வாதிகளாவே இருக்காங்க. ஓகே. இப்ப அர்ஜுனா வந்துட்டு ஒரு ஒரு நேற்று மழையில பெஞ்ச ஒரு காளான். பட் அவர் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? அவர் காளான் நீங்க சொல்றீங்க, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஊற்றப்பட்ட உரம் இருக்கு இல்லையா, அது பிரபாகரன் பெயர். அந்த காளானுக்கு ஊற்றப்பட்ட பெயரே வந்து பிரபாகரன். ஆனா அங்க வந்து ஆலமரங்கள் இருக்கு, பெரிய பெரிய ஆலமரங்கள் இருக்கு. அந்த ஆலமரங்கள் பிரபாகரன் என்கின்ற உரத்தை எடுத்துக்கணும். அந்த ஆலமரங்கள் வந்து பிரபாகரன் உரத்தை எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசு மீண்டும் வந்து ஒரு தமிழ் தேசியம் கட்டமைக்கப்படும். பிரபாகரனுடைய பெயரை விட்டுட்டு தமிழ் அரசியல் கிடையாது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அர்ஜுனா பாத்தீங்கன்னா, அர்ஜுனா மேல பல பேர் ஒவ்வொரு நாளும் ஒரு கான்ட்ரோவர்சியில் தான் பண்றாரு, மாற்றாரு. அடிக்க வரேன்றாங்க, அடிச்சுட்டேன்றாரு, பார்லிமெண்ட்ல என்னை பேச விடலன்ற சோ மெனி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அர்ஜுனாவை எதிர்கட்சி தலைவர் ஆபீஸ்க்கு போயிருக்கும் போது எதிர்கட்சி தலைவர் ஆபீஸ்ல வேற ஒரு எம்பி ஒருத்தன் அடிச்சிருக்கான். அதே சொல்றாரு, அடிச்சவர் என்ன தந்தை மாதிரி இருந்தாரு, அதனால நான் அமைதியா வந்துட்டேன். அதே மாதிரி அந்த எம்பி ஏற்கனவே ஒரு பெண் எம்பியை கழுத்து பிடிச்சு நெரிச்சிருக்கான். அப்ப அந்த எம்பி கெட்டவன் தான். இது வந்து சும்மா ஒரு விளம்பரத்துக்காக செய்யப்பட்ட குற்றச்சாட்டா இருக்காது. ஏன்னா அவன் ஏற்கனவே இந்த மாதிரி ஹேபிச்சுவல் அஃபென்ஸ் உள்ளவனா இருக்கான். அப்ப இந்த ஒரு தமிழ் எம்பிய ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆபீஸ்ல ஒருத்தன் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த பிரபாகரன் என்கின்ற ஆளுமை இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன? இல்ல, இந்த சினாரியோவே வந்திருக்காதுல்ல. அதான் சொல்றேன். அப்படி ஒரு தலைவன் இருந்திருந்தா ஒரு தமிழனை பார்லிமெண்ட்ல கை வச்சிருவாங்களா என்ன? அப்ப அதுதான் ரொம்ப 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 வருத்தமான விஷயம். அதே மாதிரி சிங்கள ஊடகங்கள் முழுக்க 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 அர்ஜுனாவை வந்துட்டு வசைப்பாடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவன் பெரும்பாலும் எல்லா இடங்கள்லயும் பிரபாகரனை அடையாளப்படுத்தி பேசுறான். அது அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது, அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பை கொடுக்குது. சோ இது அதே மாதிரி தமிழ் அரசியல்வாதிகளும் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அர்ச்சனாவுக்கு எதிரான ஒரு குரலை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். கருத்து நிறைய வந்து எதிராகவே பதிவாகிட்டு இருக்குது. சோ இதுதான் அர்ச்சனானுடைய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு அர்ச்சனானுடைய பேச்சுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் அதை பார்த்தேன். என்னன்னா அர்ச்சனா வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீலங்காவில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் சிட்டிசன்ஷிப், டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்ன்றான். இப்ப அவங்க எல்லாருக்கும் டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எலெக்ஷன் வரும்போது அவங்களுடைய ஓட்டும் பதிவாகும். ஆமா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா தமிழர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும், தமிழர்களுடைய அரசியல் பலம் நிலை பெறும். ஆமா, இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஒண்ணு தமிழர்களை கொண்டுட்டோம், இல்ல அவங்களை வந்து வெளியே தள்ளிட்டோம், நாட்டை விட்டு வெளியே தள்ளிட்டோம். அப்ப இந்த திட்டமும் நல்ல திட்டமா தான் நான் பார்க்கிறேன். அர்ஜுனா சொன்ன திட்டம் நல்ல திட்டமா நான் பார்க்கிறேன். அதனால நான் இதை வந்துட்டு உங்க கூட நான் பதிவு செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு அரசியல்வாதியும் பார்த்தேன். பேர் வந்து சாணக்கியா, கிழக்கு மாவட்டத்துல இருந்து ஜெயிச்சவன். ரொம்ப அழகா பேசுறான், ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறான். அவன் வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் வந்து ஒரு மோசமான சட்டம் அப்படின்றத வந்துட்டு சொல்றான். என்ன DTA, பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட். அந்த ஆக்ட்ல இன்னமும் கேஸ் பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க, வழக்கு பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஏடிகேனுடைய ஆட்சி வந்த பிறகு, ஏகேடியினுடைய ஆட்சி வந்த பிறகும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய ஆட்சி வந்த பிறகும் அந்த பழைய சட்டங்களே அப்படியே வந்து தூக்கி பிடிச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் என்ற வாதத்தை வந்து இன்னைக்கு இவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழர்களுடைய பிரச்சனை வந்து நிலம் ஒரு பெரும் பிரச்சனையா இருக்காங்க. தமிழர்கள்ட்ட இருக்கிற நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்பட்டுட்டு அதை பயன்படுத்தப்படாம இன்னைக்கு வந்து அந்த நிலங்கள்ல சிங்கள குடியேற்றம் நிகழ்த்தப்படுது. அதுவும் சிங்கள குடியேற்றம் எப்படி நடத்தப்படுதுன்னா பாத்தீங்கன்னா, திருகோணமலையில மட்டும் சிங்கள குடியேற்றம் 700% அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. 700%. அம்பாறை மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்க 1000% மேல, 1000% மேல. அப்ப தமிழ் நிலங்கள் எல்லாம் சிங்கள நிலங்களா மாற்றப்படுது. அங்க சிங்கள மக்களை குடியேற்றுவதன் மூலமா நேச்சுரலாகவே மைனாரிட்டிஸா மக்கள் வந்து, தமிழ் மக்கள் வந்து மைனாரிட்டிஸா மாறுறாங்க. அதே நேரத்துல பிரச்சனைகளும் உருவாகும் இல்லையா. அப்ப புது நிலத்துல புது மக்கள் போது பிரச்சனைகள் வந்து வேகமா மாற்றம் நடக்குது. அப்ப பிரச்சனைகள் பெருசாகும் இல்லையா. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் வந்து இன்னைக்கு வந்து அங்க ஸ்ரீலங்கா அரசியல்வாதிகள் பேச வேண்டிய ஒரு விஷயம், பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம், ஜாஃப்னா போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆர்மி கேம்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரீலோகேட் பண்ணணும். ஓகே, அதை எடுக்கணும். அது அவசியமான ஒரு விஷயம். அதை எல்லா அரசியல்வாதிகளும் பேசணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பெரும்பாலும் இளைஞர்களா இருக்காங்க, அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்ப ஏற்கனவே தொடக்கத்தினுடைய இந்த இன்டர்வியூனுடைய தொடக்கத்துல நான் ஒரு விஷயம் சொன்னேன். 3 எம்பிக்கள் தவிர இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற அத்தனை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, அத்தனை பேரும் புதுசு. 150 சொச்சம் பேர்ல 3 பேரை தவிர அத்தனை பேரும் புதுசு. அப்ப இவங்களுக்கு முழுக்க தெளிவா பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்த்து அழகா தெளிவுபடுத்தி அந்த பிரச்சனையை அமைதியா அதை மாத்தி அதை தமிழர்களுக்கான உரிமைகளாகவும் தமிழர்களுக்கான வாழும் அமைதியையும் உருவாக்கி தர வேண்டியது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கடமை. சரிதானே? புரியுது. அதுல இன்னொரு விஷயம் நம்ம வந்து இதுல நான் வந்துட்டு சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு தமிழர்களுடைய சினிமா பாடல்கள்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். நிறைய பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனையோ தோல்விகள் வந்தாலும் தமிழர்களுடைய வாழ்க்கையில பிரபாகரன் அங்கங்க பதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு. சமீபத்தில் ஒரு திரைப்பட பாடல் ஒண்ணு நான் கேட்டேன், நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க. ஒரு யுகபாரதின்னு ஒரு தமிழ் கவிஞர், தமிழ் சினிமா பாடல் ஆசிரியர், அவர் எழுதின பாட்டு. அதுல ஒரு வரி வருது, தலைச்சம் புள்ளை இல்லாம சரிஞ்சது எத்தனை ஆட்சி,
நீ அந்த 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 வார்த்தையை கேட்கும்போது அது வந்து அந்த பிரபாகரனுடைய இல்லாமையை எங்களுக்கு வந்துட்டு காட்டுது. ஆள் ஏந்தி வந்தாலும் வாழாம செத்தாலும் கம்பீரம் குறையாத நெருப்பு நீ. அதுதான் பிரபாகரன் இல்லையா? அந்த இன்னைக்கும் நாங்க அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த கம்பீரம் வந்து சிங்கத்தை போலவே இருக்கு இல்லையா? ஒரு புலி, சிங்கம், ஒரு வீரம், அதுனா எங்களோட பிரபாகரன் தான் இல்லையா? அதுல 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 வந்துட்டு இன்னொரு வார்த்தையும் அந்த யுகபாரதனுடைய வார்த்தையே, உழைக்க எண்ணுற ஆளை உதைச்சி தள்ளுற ஊரை கைய கால வெட்டி வீசும் கருப்பு நீ. இதை விட பிரபாகரனை வந்து கொண்டாடி தீக்கிறதுக்கு தமிழ் சினிமாக்கு வேற என்ன பேர் வேண்டும்? அதே மாதிரி ஒரு பெரும் கவிஞன் தமிழ்நாட்டுல அவனுடைய பாட்டு ஒண்ணு, அது நீங்க உங்களுக்கு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் அந்த பாட்டை சொல்றேன். கரும்புடைந்து சிதைந்து விட்டால் கசப்பதில்லை, அரும்புடைந்து சிதைந்தாலும் தேனே என்று அதிலிருந்து வேறொன்றும் வருவதில்லை, பெரும் கொள்கை தன்னை ஏற்று போகும்போது பெரும் தோல்வி வந்தாலும் புகழே என்று வரும் துன்பம் வேறில்லா யாதலாலே வாழ்வில் உயர் கொள்கை தன்னை கடைபிடிப்போம் அப்படின்னு சொன்னான். யாருன்னு சொல்லுங்க? தெரியல, எனக்கு தெரியல சார். பாரதிதாசன். ஓகே, பாரதிதாசன். இந்த இந்த இது அப்படி இந்த வரிகள் பிரபாகரன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதின வரிகளா இருக்கும். ஆனா அத்தனை வரிகளும் பிரபாகரனுக்கு பொருந்தும். வரும் துன்பம், அதாவது பெரும் கொள்கை தன்னை ஏற்று போகும்போது பெரும் தோல்வி கண்டாலும் புகழே என்று வேறொன்றும் வருவதில்லை. பெரும் தோல்வி கண்டாலும் எங்களுடைய பிரபாகரன் தோல்வி கண்டிருக்கலாம், ஆனாலும் அவனுக்கு புகழை தவிர வேற எதுவும் இல்லை. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.